அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்டர் மற்றும் ஆர்ஆர்ஐடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னாக்க, ஓவர் திங்கிங், அதீத எண்ணமிடல். இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதும் ரெக்கரண்ட்டாக நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், திரும்ப மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறது, இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஏன் வருது, இது வர்றதுனால நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும், அதிலிருந்து நம்ம என்ன மாதிரி அணுகுமுறைகள் செய்தோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம விலகி இருக்கலாம். இதுக்கு நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான மலர் தீர்வுகள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நான் உங்களுக்கு தகவல்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அது தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்கவும் முடியும். உங்களுக்கே அந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான நிரந்தர தீர்வுகளையும் உங்களால் எடுத்துக்க முடியும். இப்போது ஓவர் திங்கிங் அப்படிங்கும்போது நம்ம எதனால் அதீதமாக ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டே இருக்கோம், இல்லை திரும்ப ஒரே எண்ணமிடுதல் ஏன் நமக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு பிடிக்காத, நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தின, இல்லை ஒரு மனக்கசப்பை உருவாக்கிய ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மறந்துட்டு கடந்து போக முடியாத நேரத்தில், இப்போ நமக்கு எப்படி ஒரு வீடியோ பிளேயரில் திருப்பி ரீப்ளே பட்டன் அப்படின்றத வச்சு பிடிச்ச விஷயம்னா திரும்பி பார்ப்போம். இல்லை அது எனக்கு என்னென்னு புரியலை அப்படின்னாலும் அதை திருப்பி ரீவைண்ட் பண்ணி அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம திருப்பி ரீப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மனசுக்கு நடந்த ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்காமல் இருந்திருக்கும், அல்ல அப்படின்னா அதில் ஒரு விடை தெரியாமல் இருந்திருக்கும், இல்லைன்னா இது ஏன் நடந்தது எனக்கு அப்படிங்கிற கேள்விக்கு விடை இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீப்ளே பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம மைண்டுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ரீப்ளே பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா, நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்க மாட்டோம். பெரும்பாலும் இந்த அதீதமாக திங்க் பண்ணுறதும் சரி, இல்லை திரும்பி ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கேன், இல்லை எனக்குள்ளே நான் ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கேன், இது எல்லாமே ஒரே விஷயம்தான். ஆனால் சொல்கிறது தான் வேறு மாதிரி சொல்கிறோமே தவிர எல்லாமே அதீத எண்ணமிடலுக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி செய்யும்போது என்ன நடக்கும்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டு போனாலும் அதை நம்ம காதில் வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்மகிட்ட அந்த தகவலை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதீத எண்ணமிடல் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு எப்பயுமே ஏற்படும். எதிராளி பேசும்பொழுது நான் ஏற்கனவே உங்ககிட்ட அந்த தகவலை சொன்னேன்ல அப்படிம்பாங்க. நம்ம என்கிட்ட எங்கே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கலாக அந்த இடத்துல இருந்தோம், மென்டலி நம்ம அந்த இடத்துல இல்லை, வேறு எங்கேயோ ஒரு எண்ணத்தின் பின்னாடி ஓடிட்டே இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அது காமிக்கும். பொதுவாகவே இந்த அதீத எண்ணமிடல் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங் அந்த இடத்துல தான் அடி வாங்கும். நம்மளால் ஒரு முடிவுக்கே வர முடியாது, இதுவா அதுவான்னு சொல்லி அதிலிருந்து நம்ம ஒரு அதீதமான எண்ணமிடுதலுக்கு நோக்கி ஓடிடுவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரின்னு சொல்ல முடியாது, மாட்டேன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு எதை சொல்கிறது, ஒரு கேள்விக்கு பின்னாடியும் ரெண்டு பாதை போகிற மாதிரியே நமக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் ஒரு நிலையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி தான் நம்மளுடைய அதீதமான எண்ணமிடுதலே இருக்கும். நிலை இல்லாதது அப்படின்னா, இப்போ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் இது நடந்தால் நல்லா இருக்குமே, ஏன்னா அது இப்போ பாதிப்பை ஏற்படுத்தின விஷயம் எல்லாமே பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம். இதோடைய ரிசல்ட் எல்லாமே எப்படி நம்ம யோசிச்சுட்ருப்போம் அப்படின்னா ஃப்யூச்சரை நோக்கி நினச்சிட்ருப்போம். ஸோ அப்போ எப்படி இருக்கும், மென்டலாக நம்ம பாஸ்ட்டை கேரி பண்ணிக்கிட்டே ஃப்யூச்சரை நோக்கி ஓடுறதா நினச்சிட்டே இருக்கும்போது இது ஃபுல்லாக அந்த ஓவர் திங்கிங்கில் அப்பட்டமாக இதுதான் நடக்கும். இது நடக்கும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் நம்ம இருக்கவே மாட்டோம். அதனால தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே இருக்காது. நமக்கு ஸ்பான்டேனியஸாக ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க நம்மகிட்ட, நான் ஒரு விஷயத்தை பிடிச்சி செய்ய ஆரம்பிப்பேன், ஆனால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. நம்மளோட சில கிளைண்ட்ஸே சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட ரெமெடி வாங்கணும்னு வந்துட்டேன், பட் இந்த ரெமெடியை கூட நான் கண்டினியூஸாக எடுப்பேனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே என்னென்னா, அதீதமான ஒரு எண்ணமிடல் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தை
விஷயத்தையும் நம்ம பிடிச்சு செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால் இது நம்ம பாதிக்கப்படுறதுனால இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அதீதமான எண்ணமிடல் பண்ணும்போது 2 விதமான விஷயம் நம்மளுக்கு நடக்கும். ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதும் நடக்கும், ஆங்ஸைட்டி ஆகிறதும் நடக்கும். இப்போ நமக்கு இதை நான் சொல்லி வரும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்பயுமே ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே, அந்த ஓவர் திங்கிங்கிறது எப்பயுமே நம்மளை வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ளேயே வச்சுருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம், ஒரு நமக்கு இனம் புரியாத பயமாக இருக்கிறது, கலவரமாகவே ஃபீல் ஆகிறது. இது எல்லாத்துக்கும் காரணமே என்ன அப்படின்னா, இந்த ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒரு விஷயத்தை. ஒன்று பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு ஃப்யூச்சரில் அதுக்கான ரிசல்ட் வேணும்ன்ட்டு ஓடிட்டே இருக்கும்போது இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அதீத எண்ணமிடல் காரணமாக என்னென்ன விஷயத்தை இழக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இது தேவை. இந்த அதீத எண்ணமிடுதலில் வந்து நம்ம அதிலிருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு ஏன் இது நடந்தது, இது ஏன் நடந்தது அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஓவர் திங்கிங் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ப்ராப்பராக ஒரு டெசிஷனை வந்து நம்ம மேக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் நிறைய நமக்கு இழக்கிறதுக்கான ஒரு விஷயமாக அது அமைஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம எப்பயுமே ஒரே ஒரு லூப்புக்குள்ளே மாட்டின மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம திரும்பி திரும்பி ஒரே விஷயத்தை எண்ணமிடுறதாலேயோ என்னவோ நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நம்ம ஒரு ட்ராப் ஆகுற மாதிரியே இருக்கும், மாட்டிக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீல். அதுலேருந்து வெளியவே வர முடியல, எப்போ பார்த்தாலும் நான் பிரச்சனை மேலே பிரச்சனையே சந்திச்சிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே அதீத எண்ணமிடல் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, நமக்கு டெசிஷன் மேக்கிங் இங்கே புவராக இருக்கிறதால சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை நம்மளால் செயல்படுத்த முடியாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்லன்னு எடுக்கும்போது இந்த அதீத எண்ணமிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயத்தை வந்து தவறுதலாகவே புரிஞ்சுக்குவோம். அதாவது இந்த மிஸ்பிளேஸ்டு அசம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்க்குற ஒரு விஷயத்த, ஏன்னா நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் இல்லை அப்படிங்கும்போது கண் முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணியோ இல்லை அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக தவறாக அதை அசம்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போதும் மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியாக புரிஞ்சுக்கல, அதனால சொல்கிற விஷயமும் அங்கே கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகும்போது ஓவர் ரீச் ஆகும் அது. ஏன் அப்படின்னா, நான் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் பேசுகிற ஒருத்தர்கிட்ட நானும் அதே ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் கேட்பேன், அதுக்கான பதிலை நான் சொல்லுவேன். எனக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே பாஸ்ட்டை பற்றின திங்கிங் இருக்குது, ஃப்யூச்சரில் அதுக்கான ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு போராட்டம் எனக்குள்ளே போயிட்டுருக்கும்போது ப்ரெசண்ட்டில் பார்க்குற எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் கரெக்டாக கிரகிச்சிக்கவும் முடியாது. அதுக்காக நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லாமல் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் ஆகிறது, அந்த விஷயத்து மேலே ஓவர் ரீச் காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நடந்துடும். இதில் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்லேயும் ஆன்சைட்டிலையும் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஓவர் திங்கிங் பர்சனுக்கு வந்துடும். அப்புறம் எப்பயுமே தலை வலிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மைல்டு ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால டைஜஷன் இஷ்யூஸும் கூடவே இலவச இணைப்பு மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நம்மளோட ஓவர் திங்கிங்கால் நம்ம என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராக்டிக்கலாகவும் என்னென்ன விஷயத்தை சந்திப்போன்னு தெரிஞ்சிட்டோம். இப்போ இதிலேருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். எப்போவுமே நம்ம ஓவர் திங்கிங் வரும்போது ஒரு 10 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கிட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்கு அப்படிங்கிறத கண் திறந்து பார்க்கணும். இந்த 10 நிமிஷம் மட்டும்தான் நான் இது பண்ண போகிறேன் டைம் செட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட மைண்டை வந்து ப்ரெசண்ட்டில் இன்வால்வ் பண்ண முடியும். இது ஓவர் நைட்டில் கண்டிப்பாக மாறக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது ஒரு ஒன் மந்த்லேயோ 2 மந்த்ஸ்லேயோ நல்ல ரிசல்ட்ஸ் வர்றதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒன்ஸ் ரிசல்ட் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே நம்மளோட மனமானது கண்டினியூஸாக கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தில் கான்ஸ்டண்ட்டாக அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும். ஏன்னா இந்த ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய பர்சன்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா
வெளியே வரணும்னு ஆசைலாம் நிறைய இருக்கும். ஆனால் எப்படி வர்றது அப்படிங்கிறது தான் தெரியாது. அதனால தான் அவங்க நிறைய டாக்டர் ஷாப்பராக மாறுவாங்க. நிறைய ஒரு சிஸ்டம் பின்னாடி போவாங்க. இந்த எத்தை தின்னா பித்தம் தெளியும் சொல்கிறது வந்து அவங்க தான். எப்படியாவது இந்த தாட்ஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நோக்கி ஓடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 மினிட் நம்ம வந்து ஒரு அலார்ம் செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட விஷன் வச்சு நான் என்னெல்லாம் பார்க்குறேன், நான் இருக்கிற ரூமில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்குறது. ரெண்டாவது விஷயம் வந்து காது. ஸோ இந்த காது அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு இப்போது என்ன சவுண்ட்லாம் கேட்குது, நான் இருக்கிற ரூமில் இருந்து நான் என்னென்ன சத்தமெல்லாம் நான் கேட்குறேன், சத்தத்து பின்னாடி போக வேண்டாம், பட் என்னென்ன சவுண்ட்ஸ் அட் அ டைம் எனக்கு கேட்குது. ஃபேன் ஓடுற சத்தம் கேட்கலாம், இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா வெளியில் போகக்கூடிய ஒரு வண்டி வாகனங்களோட சவுண்டுக்கு நமக்கு வந்து கேட்கலாம், இல்லை வந்து நம்மளோட வால் கிளாக்கில் அந்த டிக் டிக் சவுண்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சத்தங்கள் ஒரு நேரத்தில் கேட்குதுன்னு சொல்லி சவுண்டு, அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அடுத்தது வந்து நம்மக்கிட்ட கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் ஒன்றையும் தொட்டு பார்க்குறது. ஸோ சரிங்களா, நம்ம முன்னாடி என் கைக்கு எட்டின தூரம் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நான் வந்து தொட்டு பார்க்குறது, உணருதில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்மெல்லு, இந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்மெல் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை செய்யும் போது நம்ம ஐம்புலன்களையும் ஷார்ப் பண்ணுறோம். இந்த ஓவர் திங்கிங்கில் இது எல்லாத்தையும் நம்ம மழுங்கடிச்சிருப்போம். அதனால தான் இந்த ஒரு பயிற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் நிறைய நேரத்தில் வந்து அந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்க விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்பப்போ மைண்டு வந்து நமக்குள்ளேயே ஒரு விஷயத்த சொல்லும், நம்ம வந்து இதை கொஞ்சம் கவனிக்கணும்னு. ஸோ அப்போ நமக்கு ஓவர் திங்கிங் வரும்போது ஈக்குவலாக ஒரு ஆக்டிவிட்டீஸையும் நம்ம வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு விஷயம், இந்த டெசிஷன் மேக்கிங் புவராக இருக்கும் நமக்கு இந்த ஓவர் திங்கிங் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே இயல்பாக சரின்னு சொல்ல முடியாது. அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இதுக்கான டெசிஷனை நான் மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு டைம் செட் பண்ணலாம். அப்போது ஒரு 10 டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 4 டைம்ஸ் அது ஓகே சொல்லுவோம். அதுவே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், நம்மளாலையும் நல்ல டெசிஷன் மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் 1 டே எடுத்துக்கிறது, ஹாஃப் டே எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஓவர் திங்க் பண்ணும்போது இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னு பல பிளான்ஸ் வந்து மைண்டில் ஓடும். அட்லீஸ்ட் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதில் எது முடியுமோ அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 10 விஷயம் யோசிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தையாவது பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிளைண்ட் வந்து ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை, அவங்க பேசின விஷயத்த வந்து இவங்களால தாங்கிக்கவே முடியல. பதிலுக்கு எப்படியாவது இந்த விஷயத்த அவங்ககிட்ட கேட்டுறணும்னு சொல்லிட்டு இந்தந்த ஆங்கிளில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே அவங்களுக்கு தாட்ஸ் ஓடிட்டே இருக்குமா. அப்போ அந்த 10 தாட்டையும் எழுத சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒரு கொஷினாவது அவங்கக்கிட்ட கேட்டுருங்க அப்படின்னு சொன்னபோது, ஒரு கொஷின் கேட்டதுமே அந்த தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாகிறதா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம், நிறைய திங்க் பண்ணுற இடத்துல 100 விஷயம் திங்க் பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துடுங்க. நீங்கள் அதை செய்யும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நிறைய அந்த டெசிஷன் மேக் பண்ணுறது ஆகட்டும், இல்லை பிளான் பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டு, அதெல்லாமே வந்து குறையும். ஏன் அப்படின்னா, நான் எதையுமே செய்யலைங்கிறனால தான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு ஆற்றாமை. அதுக்கு பதிலாக நான் வந்து அதை செஞ்சே தொடங்கிட்டேன் அப்படின்னா அந்த தாட்ஸே ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகரிக்கும். இதெல்லாம் நான் பண்ணியும் கூட எனக்கு வந்து திருப்பியும் வந்து இந்த டெசிஷன் தாட்ஸ் வந்து எனக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு விஷயத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் இந்த மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து நம்மளை மாற்றி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ என்ன சின்ன சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்னா, ஹெல்த்தியான ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, ஒரு டைமிங், இந்தந்த டைமில் நான் இந்தந்த ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணி ஒரு 10 வேலையில் நான் எத்தனை வேலையை இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது பண்ணினோம் அப்படின்னாலுமே கூட நம்மளோட ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்மளால் நிறையாவே நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். ஓவர் திங்க்குங்கிறது ரொம்ப குறையும். அது நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸும் இருக்கும்.
இதெல்லாம் பண்ணாலுமே கூட நமக்கு வந்து இன்னும் ஓவர் திங்கிங் இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அப்படி எடுத்துக்கும் போது அவங்க மூலமாக நமக்கு இப்போ சைக்கோ தெரப்பிலே பார்த்திங்கன்னா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பீஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது இன்னுமுமே வந்து அந்த விஷயத்துலேருந்து நம்ம முழுமையாக வெளியே வர்றதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போது லாஸ்ட்டாக இந்த வீடியோவோட லாஸ்ட் செக்மெண்ட்க்கு நம்ம வந்துட்டோம். ஃப்ளவர் ரெமெடிஸ். ஓவர் திங்கிங் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு ரெமெடி ஒயிட் செஸ்னட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒயிட் செஸ்னட் மட்டும் அந்த ஓவர் திங்கிங்க்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க வந்து உள்ளே எப்படி திங்க் பண்ணுவாங்க, வெளியே எப்படியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய ரெமெடிஸ் வந்து ஃப்ளவர் ரெமெடியில் அவங்களுக்கு தேவைப்படும். என்னென்ன மாதிரி ரெமெடிஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஒவ்வொரு ரெமெடியும் எதற்காக சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். செஸ்னட் பட் அவங்களுக்கு தேவைப்படும், கிளமட்டிஸ் தேவைப்படும், இம்பாட்டியன் தேவைப்படும், ஒயிட் செஸ்னட் தேவைப்படும், செரட்டோ தேவைப்படும், ஹெதர் தேவைப்படும். இது போக வேறு நான் சொன்ன விஷயத்தில் வேறு எந்த ரெமெடிஸ் எல்லாம் கூட தேவைப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் அப்போ நான் இப்போ சொன்ன ரெமெடியெல்லாம் மொத்தமாக சேர்த்து எடுத்துட்டா ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரோட ஓவர் திங்கிங்க்கு பின்னாடியும் என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு, அவங்களோட திங்கிங் எதுலேருந்து வந்ததுன்னு ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த ரெமெடியில் கண்டிப்பாக ஒரு 4-5 ரெமெடியோ இல்லை இது எல்லா ரெமெடியுமே கூட இல்லைனா இதில் வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் பண்ணக்கூடிய ரெமெடிஸ் கூட அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு ஓவர் திங்கிங்னு நம்ம சொல்லும்போது இந்த மனநிலைக்கு பின்னாடி இத்தனை மலர் மருந்துகள் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங்லேருந்து நம்ம எப்படி வெளிவர்றது, ஹவு டு ஓவர் கம் மை ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய டிப்ஸ் கைடன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி எந்த டாப்பிக்கில் நான் பேசினா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குமோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.